Today's Samayal from Vishwesh. இன்னைக்கு வந்து 3 டிஷ் பண்ண போறோம். ஃபர்ஸ்ட் வாழைப்பூ பருப்பு உசிலி. ஓகே, வாழைப்பூ பருப்பு உசிலி. அதுக்கு அப்புறம் இஞ்சி ரசம். அதுக்கு அப்புறம் முருங்காய் கூட்டு. எஸ், இது மூணுத்தையும் பண்ண போறோம் இப்போ. ஓகே, ஸோ ஒன்றா பார்க்கலாம். வாழைப்பூ வந்து குக்கரில் போட போகிறோம். ஓகே, இப்போது இந்த வாழைப்பூ வந்து மோர் ஜலத்தில் வைக்கணும், இல்லைன்னா கருப்பாயிடும். ஸோ அதை தண்ணியெல்லாம் புழிஞ்சு குக்கரில் போட்டுடணும். அரை டீஸ்பூன் மஞ்சள் பொடி, ஒரு அரை டீஸ்பூன் உப்பு, இப்போ வந்து ஒரு 1/4 டம்ளர் ஜலம் விட்டுடலாம். இப்போது மூடிட்டு ஒரு விசில் போதும். நெய் காய்ச்சிட்டு இருக்கோம், ஏன்னா யூஸ் பண்ணோம் இல்லையா. ஓகே, ஸோ இப்போ வாழைப்பூ வந்து நம்ம வேக வச்சுருக்கோம். மீன் டைம் நம்ம அரைக்கிறதுக்கு என்னென்னு பார்ப்போம். ஓகே, பருப்பு உசிலிக்கு ஒரு பூக்கு 1 டம்ளர் பருப்பு, தோரம்பருப்பு, அப்புறம் ஒரு 5 மிளகா, கொஞ்சோண்டு பெருங்காயம், அப்புறம் ஒரு கை அளவு கருவேப்பிலை. இதெல்லாம் வந்து அரைச்சிக்க போகிறோம். இப்போ ஜலத்தை வடிச்சுட்டு கொரன்னு. ஆமாம், பருப்பு உசிலிக்கு கொஞ்சம் கொரன்னு வேணும். எஸ், இப்போ வந்து வாழைப்பூ வந்து பருப்பு உசிலிக்கு அரைச்சிண்டாச்சு, பருப்பும் ஆச்சு. இப்போ வந்து முருங்காய் கூட்டு. ஸோ முருங்காய் கூட்டுக்கு பருப்பு எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா. ஆமாம், இது முருங்காய் வந்து வேக வைக்கணும். ஸோ ஒரு அரை டீஸ்பூன் மஞ்சள் உப்பு, ஜலத்தை விட்டுடலாம். இப்போ வந்து அரை டம்ளர் பைத்தம்பருப்பு எடுத்து வச்சுருக்கேன். ஓகே, ஸோ தக்காளியும் நல்லா பருப்பை நல்லா அலம்பிட்டு குக்கரில் வேக வைக்கணும். வந்து தோரம்பருப்பை நல்லா அலம்பிட்டேன். மஞ்சள் பொடி, ஒரு விசில். நெய் காய்ச்சின பாத்திரத்தில் எண்ணெயை விட்டுருக்கோம். அதில் இப்போ வந்து வெடிச்சிருச்சு, காஞ்சிருச்சு. கடுகு போட்டு வெடிக்கணும். வெடிச்சிருச்சு. எஸ், பருப்பு ஆட் பண்ணிக்கலாம். இல்லைன்னா உதிரியாக ஆறுற வரைக்கும் நம்ம வதக்கலாம். ஆமாம், உதிரியாக வரணும். அந்த கேப்பில் ஒரு கேள்வி கேட்டுடலாம். எனக்கு ஒரு டவுட்டு. இப்போது கோவிலுக்கு வாசல்லாம் மோஸ்ட்லி பழைய கோவில்கள்லாம், வெளியில் வந்து பெரிய கோவில் எல்லாம் வெளியில் வந்து ஒரு குளம் இருக்கும் இல்லையா. ஆமாம், குளம். ஆமாம், அதோட நீட் எதுக்காக வச்சுருக்காங்க, பேக் ஸ்டோரி என்ன? அது வந்து ஆக்சுவலி இப்போ அந்த காலத்துலலாம் ஒரு கிராமத்தை உருவாக்குறான்னு வச்சுக்கேன். ஆமாம், அந்த கிராமத்தில் வீடுலாம் வரத்துக்கு முன்னால் ஃபஸ்ட்டு வந்து குளம் வெட்டிடுவான். அந்த இதுக்கு பேர் வந்து ஊரணி. அந்த ஊரணி வந்து மழை தண்ணி தேங்கிறதுக்கும் அந்த கிராமத்தில் இருக்கவா உபயோகத்துக்கும் அந்த ஊரணியை வெட்டுவாள். அதே மாதிரி தான் கோவில் கட்டுறதுக்கு முன்னால் கோவில் வேலைக்கு அந்த குளம் வெட்டுவாள். அந்த குளம் வந்து புஷ்கரணி. அப்புறம் பெருமாளுக்கு அந்த கோவிலில் என்ன சன்னதியில் என்ன மூலவர் இருக்காரோ அவருக்கு அபிஷேகம் பண்ணுறதுக்கும் அந்த தண்ணி தான். அந்த ஜலம் வந்து புஷ்கரணி அப்படின்னு சொல்லுவாள். ஊரில் இருக்கிற தண்ணி வந்து ஊரணி அப்படின்னு சொல்லுவாள். ஊரில் இருக்கிற தண்ணி வந்து ஊரணி. அந்த ஊரணி அந்த காலத்துலலாம் வந்து ஊரணி தண்ணியை வந்து கையலம்புறது கால் அலம்புறதுலாம் கிடையாது. அப்போல்லாம் அந்த அளவுக்கு ஒரு டிசிப்ளினாக இருந்தால். ரெண்டாவது அவளுக்கு அந்த நாலேஜ் இருந்தது. கையலம்புறது காலம்புறது அந்த தண்ணியில் கிடையாது. அது வந்து சமைக்கிறதுக்கு குடிக்கிறதுக்கு அந்த தண்ணி. எங்கள் பாட்டியோட அக்கா ஒரு பெரியம்மா இருந்தா, எங்கள் அப்பாவுக்கு பெரியம்மா. அவள் வந்து ஆதனிப்பட்டின்னு ஊரில் இருந்தா. நாங்கள் மதுரையில் இருந்தோம். ஓகே, ஆதனிப்பட்டியிலேருந்து மதுரைக்கு வரும்போது ஒரு தடவை அந்த ஊர்லேருந்து வழியில் வரும்போது குடிக்கிறதுக்காக ஒரு சொம்பில் ஒரு பாத்திரத்தில் அந்த ஊரணிலேருந்து தண்ணி எடுத்துன்னு வந்தான். கொஞ்சம் மிச்சம் இருந்தது எங்களுக்கு கொடுத்தான். சர்க்கரை கலந்தால் எப்படி இருக்கும், அந்த இதில் நம்ம குடிக்கிறோம்ல, குளுக்கோஸ் வாட்டர் மாதிரி இருக்குது. இனிப்பு, டேஸ்ட்டு, நல்ல ஒரு அந்த மாதிரி அந்த ஊரணியை வந்து அந்த காலத்தில் அப்படி பாதுகாத்தா. நம்ம இப்போ இன்றைக்கெலாம் நம்ம ஊரணின்னு வெட்டணும்னு வச்சுக்கேன், அதில் வண்டி அலம்புறது, கை அலம்புறது, கால் அலம்புறது, குப்பையை போடுறது எல்லாம் பண்ணிவிடுவோம் இப்போ. ஸோ இப்போ வந்து நம்ம படித்தாலும் இயற்கையோடு வாழ தெரியல. அது கோவிலுக்கு கட்டுற அந்த குளம்லாம் வந்து கோவில் வேலைக்கும் பெருமாள் பெருமாள் கைங்கரியத்துக்கும் பண்ணுறது அந்த புஷ்கரணி. ஓகே,
ஸோ இதே டாப்பிக்கில் ரொம்ப நாளாக இந்த கேள்வி இருந்தது எனக்கு. இந்த சந்தியாவந்தனம் எப்போ பண்ணணும்னு தெரியும், ஆனால் எதுக்காக பண்ணுறோம், அதோட பெனிஃபிட்ஸ் என்ன, அதோட ஆரிஜின் என்ன? ஓகே, இந்த சந்தியாவந்தனம் அப்படிங்கிறது வந்து 2 வார்த்தை. சந்தி ஒன்று, வந்தனம் ஒன்று. சந்தி அப்படின்னா ஒரு பொழுது போய் இன்னொரு பொழுது வர்றது வந்து சந்திக்கிறது. சந்தி அப்படின்னு சொல்கிறது வந்து ஒரு பொழுதும் இன்னொரு பொழுதும் சந்திக்கிற வேலை. வந்தனம் அப்படின்னா வரவேற்கிறது. அதாவது நண்பகல்லேருந்து பகல், பகல்லேருந்து உச்சி, உச்சியிலேருந்து மாலை, மாலையிலேருந்து இரவு, 4 பொழுது வரும் ஒரு நாளைக்கு. ஒரு பொழுதுலேருந்து இன்னொரு பொழுது வரும்போது நம்மளுடைய மனசு எப்பவும் போல் இருக்காதுன்னு அந்த காலத்தில் கணிச்சிருக்கா. ஓகே, இதே தான் வந்து இதே கான்செப்டில் தான் 3 மாதத்துக்கு ஒரு தடவை நம்மளுடைய கலாச்சாரத்தில் பண்டிகைகள்லாம் வரும். ஆடி மாதம் வருது, புரட்டாசி வருது, தை வருது. இதிலெல்லாம் வந்து 3 மாதத்துக்கு ஒரு தடவை ஒரு பண்டிகை வரும். அது ஏன் அப்படின்னா அந்த சமயத்தில் பொழுது மாறும். சூரியன் உதிக்கிறது வந்து கிழக்கில் உதிக்கும். 3 மாதத்துக்கு அப்புறம் அது வந்து வடகிழக்கு போகும். அப்புறம் திருப்பி கிழக்கு வரும். அப்புறம் கிழக்கில் வந்து தென்கிழக்கு போகும். 3 மாதத்துக்கு ஒரு தடவை சீதோஷ்ண நிலை, தட்பவெப்பநிலை மாறும். அதே மாதிரி தான் ஒரு நாள் கணக்குலையும் ஒரு பொழுதுலேருந்து இன்னொரு பொழுது வரும்போது அந்த இடைப்பட்ட பொழுது இருக்கு இல்லையா, இப்போ வந்து உச்சி வெயிலிருந்து மாலை வர்ற சமயம் நம்மளுடைய எண்ணங்களும் செயல்களும் நம்மளுடைய கட்டுப்பாட்டில் இருக்காது அப்படின்னு சொல்லுவாள். அந்த சமயத்தில் டெசிஷன்ஸ் மேக்கிங்லாம் எடுக்கக்கூடாது, ஆக்ஷன்ஸ்லாம் பண்ணக்கூடாது. அந்த சமயத்தில் உட்காந்து பெருமாளை தியானிச்சுட்டு இருக்கணும். ஏன்னா மைண்டு வந்து நம்மளுடைய கண்ட்ரோலில் இருக்காது அப்படின்னு சொல்கிறது. அதனால் அந்த சமயத்தில் சந்தியா வந்தனம், அந்த பொழுதை வந்து நான் வரவேற்கிறேன்னு பெருமாளை தியானிச்சுன்னு உட்காந்துக்கணும். ஸோ சந்தியா வந்தனம் அப்படிங்கிறது வந்து பிராமின்ஸுக்கு மட்டும் கிடையாது, மனுஷாளுக்கு எல்லாருக்குமே சந்தியா வந்தனம் பண்ணணும். நம்ம ஆடியில் வந்து ஒரு பண்டிகை கொண்டாடுறோமா, அம்மனுக்கு நம்ம பண்ணுறோமா, மார்கழிக்கு பெருமாளுக்கு பண்ணுறோமா, தை மாதம் பொங்கல் பண்ணுறோமா, அதே மாதிரி டெய்லி சந்தியாவந்தனம் எல்லாருமே. இது வந்து இது காஸ்ட்டு சம்மந்தப்பட்ட விஷயம். அதான் சந்தியாவந்தனம். வெரி குட், தேங்க்யூ. ஸோ இந்த உசிலி தான் சூப்பராக வந்துடுது. கலர் மட்டும் நல்லா ப்ரௌனாக இருக்குது. ஏன் நெய் காய்ச்சினா பார்த்துருவோம் இல்லையா, ஸோ அந்த நெய்யிலேருந்து வந்துருக்கு. ஓகே, அந்த ப்ரௌனோட அந்த டேஸ்ட்டும் வந்திருக்கும். சூப்பர். ஸோ இது பர்பஸ், இது உசிலி ரெடி. உசிலி ரெடி. ஓகே, இப்போ வந்து வாழைப்பூவை போடணும். வாழைப்பூ, பருப்பு உசிலி. பருப்பு உசிலி ஃபுல்லாக ரெடி ஆகிடுது. முருங்காய் ரெடி ஆகிட்டு இருக்கு. முருங்காய் பருப்பு ரெடி ஆகிட்டு இருக்கு. ஸோ முருங்காய் கூட்டு அடுத்தது பார்க்கலாம். பருப்பு நல்லா வெந்திருக்கு, மசிச்சுக்கணும். காய் வெந்துருத்து. சாம்பார் பொடி போட்டுடலாம். 1 ஸ்பூன் மசிச்ச பருப்பு வந்து நல்லா மிக்ஸ் பண்ணோம். இன்னொரு கேள்வி இருக்குது எனக்கு. விக்னேஷுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு இல்லையா, இப்போது விக்னேஷுக்கும் எனக்கும் ஒரு வித்தியாசம் இருக்குது. என்னோட பூனலில் ஒரே ஒரு பிரம்ம முடிச்சு தான் இருக்குது, அவனோடதில் 2 இருக்குது. ஏன் ஒரு ஸ்டேஜ்லேருந்து இன்னொரு ஸ்டேஜுக்கு போகிறான்? இப்போ வந்து லேடிஸ்க்குன்னு வச்சுக்கோ, கல்யாணம் ஆனவனுக்கு உச்சந்தலை இருக்கு இல்லையா, ஆமாம், நான் வகுடு வர இடத்துல பொட்டு வச்சுப்பா, குங்குமம் வச்சுப்பா. ஆமாம், அது ஐடென்டிஃபிகேஷன் வந்து கல்யாணம் ஆகிடுத்துன்னு. இன்னொரு ஐடென்டிஃபிகேஷன் தாலி, அடுத்த ஐடென்டிஃபிகேஷன் காலில் மெட்டி. அதே மாதிரி ஆம்பளைங்களுக்கு உண்டு. இந்த இந்த கேள்விக்கு திருப்பி வரலாம். ஓகே, ஸோ இப்போ தாளிக்கிறதுக்கு தேங்காய் எண்ணெய் எடுத்து வச்சுருக்கேன். ஸோ தேங்காய் எண்ணெயில் கடுகு, ஜீரகம், அப்புறம் பெருங்காயம். ஸோ இது வந்து ஐடென்டிஃபிகேஷன் நம்பர் 1. ஐடென்டிஃபிகேஷன் இது முந்தின காலத்துலலாம் பார்த்துன்னு வச்சுக்கோ, இந்த பழைய காட்ஸ் ஃபோட்டோலாம் பார்த்துன்னு வச்சுக்கோ. ஆமாம், ராதாகிருஷ்ணா, பெருமாள், அதெல்லாம் பார்த்தோன்னா காலில் கிருஷ்ணருக்கும் காலில் மெட்டி இருக்கும். ஆமாம், இல்லையா? பிரம்மச்சாரியாக இருக்கிறவா, ஆமாம், கிரகஸ்தலாக வரால இல்லையா, ஆமாம், ஃபேமிலி மேனாக வர்றதுக்கு பொறுப்பும் ஜாஸ்தியாகும். ஐடென்டிஃபிகேஷனுக்கு அது வந்து ஒரு பிரம்ம முடிச்சில் 3 இழை இருக்கும். ஆமாம், பிரம்மச்சாரி. ஆமாம், கல்யாணம் ஆனதுக்கப்புறம் இன்னொரு பிரம்ம முடிச்சு வரும், 6 இழை இருக்கும், 2 பூனல் இருக்கும். ஒன்று வந்து ஐடென்டிஃபிகேஷன், இன்னொன்று வந்து பொறுப்பு ஜாஸ்தியாகும்.
பிரம்மச்சாரியிலேருந்து கிரகஸ்தனா. ஆமாம், நமக்கு மெட்டியும் உண்டு, இன்னொன்று வந்து பூணலும் உண்டு. கல்யாணம் ஆயிடுத்து அப்படின்னு வெளியே இருக்கவங்களுக்கு தெரியும். நமக்கு வந்து ரெஸ்பான்சிபிலிட்டி ஜாஸ்தியாகும். இதுக்காக வந்து பூணல் ஒன்று ஆட் பண்ணுறோம். ஓகே, அப்படியே தாளித்து கொட்டிடலாம். நெக்ஸ்ட்டு வந்து இஞ்சி ரசம் பண்ண போகிறோம். இஞ்சி ரசம். ஓ, இது பயங்கரமான டெக்னிக்கா, வேஸ்ட் பண்ணாமல். சூப்பர். இஞ்சி ரசம் பண்ண போகிறோம். இஞ்சி ரசம், ஈயச்சொம்பில் இஞ்சி ரசம். என்னென்ன தேவை? 1 ஸ்பூன் துவரம்பருப்பு, கொஞ்சோண்டு இஞ்சி, அப்புறம் புளி, ஜீரகம், மிளகு, ஒரு தக்காளி. ஓகே, இதெல்லாம் நல்லா அரைச்சிட்டு இந்த இது ஒரு டம்ளர் ஜலம் விட்டுருக்கேன். ஸோ அரைச்சிட்டு ஜலத்தை விடலாம். கொதி வந்ததுக்கப்புறம் பருப்பை சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணால் கொத்தமல்லி. இஞ்சி ரசம் எப்படி பண்ணுறதும் பார்க்கலாம். ஓகே, அதுக்கு முன்னால் எனக்கு ஒரு டவுட்டு. இப்போ இதில் வந்து மிளகு இருக்குது. ஆமாம், இஞ்சி ரசம்னு சொல்கிறோம், ஆனால் மிளகு ரசம்னு சொல்கிறது இல்லை, ஏன்? ஓகே, எதுக்காகனா, நல்ல கேள்வியா? ஓகே, நல்ல கேள்வி தான். ஓகே, யூஸ்வலாக ரசம் பண்ணும்போது இஞ்சி போட மாட்டோம். இந்த ரசத்தில் இஞ்சி இருக்குது, ஸோ இஞ்சி ரசம். ஆனால் தக்காளி ரசம் பண்ணும்போது தக்காளி எல்லாமே இருக்கும், ஆனால் இஞ்சி இருக்காது. ஸோ இதில் இஞ்சி போட்டிருக்கோம், ஸோ இஞ்சி ரசம். ஓகே, சூப்பர். இப்போ பார்க்கலாமா? எஸ். இப்போ ரசத்துக்கு ஈயச்சொம்பில் ஜலம் விட்டுருக்கோம். ஆமாம், ஈயச்சொம்பு வந்து எப்போவுமே அடுப்பில் வந்து சிம்மில் தான் வைக்கணும். ஓகே, ஸோ இதில் 1/4 டீஸ்பூன் மஞ்சப்பொடி, கொஞ்சம் உப்பு. இப்போ நல்லா கொதி வந்துருச்சு, ஸோ ஆட் பண்ணிடலாம். திருப்பி கொஞ்சம் கொதி வந்ததுக்கப்புறம் அந்த பருப்பை சேர்த்துடலாம். நான் கொதி வந்துட்டு ஸோ பருப்பை விட்டுடலாம். நெய் வச்சுருக்கேன். நெய்யில் வந்து கடுகை தாளிக்கணும். ஸோ அது நெக்ஸ்ட் பண்ணிடலாம். ஓகே, ஸோ யூஸ்வலாக நான் நெக்ஸ்ட் பண்ண போடுற இது வந்து யூஸ்வலாக எல்லோரும் பண்ண மாட்டாங்க. ஆனால் கொஞ்சோண்டு சர்க்கரை போட போகிறேன் ரசத்தில். எதனாலனா சர்க்கரையும் உப்பு வந்து தே காம்ப்ளிமெண்ட் ஈச் அதர். இதுக்கப்புறம் தாளிக்கலாம். வெடிச்சிருச்சு. இன்னொரு கேள்வி இருக்குது. ஓகே, சில ஃபியூ மந்த்ஸாக செம்மையான மாட்டு பொண்ணு வந்திருக்கா, மாட்டு பொண்ணு இது பண்ணுறா, மாட்டு பொண்ணு அது பண்ணுறா, கேஸ் அட்டலிங்கல்ல. ஆமாம், இந்த மாட்டு பொண்ணு எதுக்கு மாட்டு பொண்ணுன்னு கூப்பிடுறோம்? நிறைய பேர் வந்து நாட்டு பொண்ணு. ஆமாம், மாட்டு பொண்ணு நாட்டு பொண்ணு எதுக்காக அந்த? இப்போ வந்து மாட்டு பொண்ணுன்னு வச்சுக்கோங்க. இப்போ இங்கிலீஷில் அது பேர் என்ன? டாட்டர் இன் லா. அது தமிழில் அதை டிரான்ஸ்லேட் பண்ணோம்னா சட்டப்படி பொண்ணு. அப்படி வராது இல்லையா? அப்படி வராது. அதாவது அது அர்த்தம் என்னென்னா, மாத்து பொண்ணு, எனக்கு ஒரு பொண்ணு இருக்குது, இல்லை எனக்கு பொண்ணு மாதிரி இந்த பொண்ணு, அதை வந்து மாற்று பொண்ணு, மாற்றுப்பெண். சுத்த தமிழில் சொல்லணும்னா மாற்றுப்பெண் அப்படின்னு சொல்கிற பழக்கம். ஆனால் இதுக்கு பின்னால் ஒரு மிகப்பெரிய தத்துவம் உண்மை இருக்குது. அது என்னென்னா, நம்மளுடைய விவசாயம் இருக்குல்ல, விவசாயத்தில் வந்து ஒரு ப்ராசஸ் உண்டு. ஓகே, ஒரு நிலத்தில் வந்து சின்ன நிலமாக இருக்கும், அந்த நிலத்தில் வந்து நடவு பார்ப்பாங்க. அதாவது நெல் பயிரெலாம் இருக்குல்ல, அந்த நெல் பயிரை வந்து ஓரளவுக்கு வளர்ந்ததுக்கப்புறம் பஞ்சாக அதை அப்படியே வேரோடு எடுத்து இன்னொரு இடத்துல போய் வைப்பாங்க. அந்த இடம் வந்து கொஞ்சம் பெரிய இடமா இருக்கும், இல்லைன்னா மெயின்டைன் பண்ணுறதுக்கு ஆள் இருப்பாங்க, அந்த மாதிரி. ஸோ இந்த பஞ்சோடு எடுக்கிறாங்கல்ல, இதுக்கு பேர் வந்து நாற்று நடவு அப்படின்னு சொல்லுவோம் விவசாயத்தில். நாற்று நடவு. பொங்கல் வருது இல்லையா? ஆமாம், கருவேப்பிலை கொத்தமல்லி போட்டுக்கலாம். இதை ஆட் பண்ணிவிட்டு அப்படியே ஆஃப் பண்ணிடலாம். நாற்று அப்படிங்கிறது ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துல மாற்றி வைக்கிறது. ஒரு இடத்துல பயிரானது இன்னொரு இடத்துல வளருது, இன்னொரு இடத்துல விளைச்சலை கொடுக்கறதுக்கு வந்து அந்த நாற்றுப்பெண் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, ஸோ அதை வந்து நம்ம வந்து மாட்டுப்பெண், நாட்டுப்பெண் அப்படின்னு சொல்லுவோம். அதனால தானே? ஆமாம். ஓகே, ஸோ இன்றைக்கி சமையல் ரெடி. என்ன பண்ணியிருக்கோம்? ஈயச்சொம்பில் இஞ்சி ரசம், கூட்டு, வாழைப்பூ, பருப்பு உசிலி. வெரி குட், சூப்பர், அமர்க்கணமான தளிகை. தேங்க்யூ. தேங்க்ஸ் சுஜேஷ்.